வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு கம்மியாக தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுறதில்ல, சாப்பாடு மட்டும் அதிகமாக இருந்தது. அந்த ரைட்டு சரி உருண்டை சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது. சரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்தால் இருக்க குழம்பு அந்த சாப்பாடுக்குள்ளே போட்டு ஒரு குழப்பி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நைட்டு வர மணி வர 10:30 மணி ஆகிட்டு இனி ரெடி பண்ணி சாப்பிடணும் லேட் ஆகிரும் பசிலாம் சொல்லி அந்த சரி இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே போட்டு பெரட்டி நல்லா சூடாக வர இருந்துச்சு. இல்லைன்னா கையை வச்சு பெரட்டிக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் கையெட்டி போட்டால் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உருண்டை பிடிச்சி உருண்டை என் பையனுக்கு தான் மனுஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் டேஸ்ட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். அவனுக்கு ஓகே நாங்கள் இருக்கேன். சாப்பாடு சூப்பர். எப்படிதான் இருக்குது சாப்பாடு? சூப்பர். அடுத்து என் செல்லக்குட்டி, சின்ன செல்லக்குட்டிக்கு ரியா குட்டி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அமேசிங்காக இருக்கேன் என் பிள்ளை சொல்லிட்டா. அடுத்து என் ஒய்ஃபுக்கு அவள் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாள், அவளுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக கொடுக்கணும். ஆமாம், அவள் ஒரு சோத்து மாடு. அதனால் அவளுக்கு ஒரு நல்ல பெரிய உருண்டையாக பார்த்து கொடுத்துட்டு சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. தேங்க்யூ.